வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஜயகுமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற உரியடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். உரியடி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஊர் விட்டு ஊர் வந்து காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிற ஒரு 4 உயிர் நண்பர்கள். அந்த 4 பேருக்கும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனையை உள்ளூர்லேயே இருந்து தன்னுடைய ஜாதியில் தன்னை பெரிய ஆள் ஆக்கிக்கணும், தன்னுடைய ஜாதி கட்சியாக மாற்றி அதில் தலைவராக வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இந்த பிரச்சனையில் இந்த பசங்களை மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட இயக்குனருக்கு இது முதல் படம். அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடித்த பெரும்பாலானவங்க புதுமுகங்கள் தான். இந்த படத்தில் இருக்கவங்க தான் புதுமுகங்களாக இருப்பாங்களே தவிர, இவங்க எடுத்து வச்சிருக்கிற படம் ஏதோ பல வருஷம் அனுபவப்பட்ட ஒரு இயக்குனர் எடுத்த படம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. யாரையுமே பார்த்தா ஒரு நடிகரையோ நடிகையோ பார்க்குற மாதிரியே தெரியல, நிஜ கதாபாத்திரங்கள் மாதிரியே தெரிஞ்சாங்க. படத்தில் வர்ற ஃபைட் சீன்லாம் எதிர்பாராத விதமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் எடுத்திருந்தாங்க. படத்தில் கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படம் முழுக்க அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தில் குறை அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். அது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன அந்த கதை தான். படத்தில் இந்த ஜாதி அரசியல்னு போட்டு கொஞ்சம் குழப்பி எடுத்துட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாத ஒரு கதை. இவங்க மட்டும் ஒரு கமர்ஷியல் கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த டீமு ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கோம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படமாக்கப்பட்ட விதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது முயற்சி, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.